இங்கே பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் வேறு பிரதேசங்கள், அதாவது வேறு நாடுகளில் தயாரிக்கின்ற வெடிபொருட்கள், அதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு திரவம் கூட எங்களுடைய நாட்டில் பயன்படுத்தப்படுற திரவம் இல்லை. அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்தில் பிரதானமாக குற்றம் சாட்டப்படுற 2 நபர்கள், ஒன்று சுரேஷ் செலை, மற்றது பிள்ளையார். ஊடக பேச்சாளர் முன்வைத்திருக்கின்றார் சுகாஸ் அவர்கள் இந்த குறிப்பிட்ட போராட்டத்துக்கு கட்சிக்கு வேதமின்றி அனுமதி வந்து அவர் மேலும் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார். 7000க்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, 31 பேர் பற்றின விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜிஎல் பீரிஸ் அவர்கள் அண்மையில பேசிய ஒரு விடயம் பெரிய அளவு பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சமாதான பேச்சுவார்த்தையில ஒரு அங்கமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அந்த நேரத்தில் அவர்கிட்ட நான் சில விஷயங்களை முன்வைத்திருந்தேன். அதாவது சமாதானம் ரீதியான விடயங்கள் இப்பொழுது வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது நல்ல விடயமாகத்தான் இருக்கும். ஏன் அதில் பின்னிக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொல்லியிருந்தார், அவர் இந்த ஈழம் எப்படியாவது நமக்கு கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். அதாவது இலங்கையினுடைய இராணுவ நடவடிக்கைகள் பெரிய அளவில் தோல்வி அடைய போகின்றது என்ற விடயத்தில் இருந்தார். ஆனால் அதெல்லாம் தலைகீழாக மாறிவிட்டன. பிரபாகரன் அவர்கள் அப்பொழுது காட்டுப்பகுதிகளில் வசிச்சிருந்தார். அவரை சுற்றி உள்ளவர்கள் தான் அவருக்கு இந்த ஈழம் சம்பந்தப்பட்ட ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். சுரேஷ் செலை அவர்களுடைய விடயம் மிகப்பெரிய அளவு பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சுரேஷ் செலைக்காக குரல் கொடுப்பதற்கான சில அமைப்புகளும் முன்வந்து சுரேஷ் செலை சம்பந்தமான கைது தொடர்பாகவும் அடுத்த கட்ட விசாரணைகள் முறையாக நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். சட்டத்தோணி அவர்கள் கூட அண்மையில் சுரேஷ் செலைக்கான நீதி என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி அதில் சுரேஷ் செலை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பான முக்கியமான நகர்வுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இவர் சிறைகளில் சித்திரவதை செய்யப்படுவது சம்பந்தமான வந்த விமர்சனங்களை ஒரு பக்கத்தும், அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இவரை தடுப்பில் வைச்சிருக்கிற சம்பந்தமான விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவருடைய சுரேஷ் செலை அவர்களுடைய மனைவி பேசுகின்ற பொழுது ஒரு கடிதம் மூலமான ஒரு விடயத்தை ஜனாதிபதி அன்ருகுமார் சனாயக் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தில் என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் செலையை தடுப்பு காவலில் இருந்து வெளியேற்றுமாறு, அதாவது விளக்கமறியல் வைக்குமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கின்றது. அவருக்கு இதய சிகிச்சை செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்ததிலிருந்து அவருக்கு பிறகு அவரை சிறைச்சாலை மருத்துவமனையை கொண்டு போய் மருத்துவமனை செய்தது வரைக்குமே அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அதுக்கு பிறகு அவரை இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதித்து இருதய சிகிச்சையும் அவருக்கு நடைபெற்றிருக்கின்றது. அவருடைய உடலில் கருவி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதால் அவருக்கு மேலும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவரை தொடர்ந்து தடுப்பில் வச்சிருந்தார். ஆகவே அவர் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருந்தார். ஆகவே அதற்கு பிறகு அவருடைய அம்மா, அதாவது தாயார் ஒரு கடிதம் ஒன்று ஜனாதிபதி அன்ருகுமார் சனாயக் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இராணுவத்தில் இருந்து தன்னை முழுவதுமாக நாட்டுக்கு அர்ப்பணித்த ஒருவரை ஏன் இவ்வாறு தடுப்பு காவலில் தொடர்ந்து வைத்திருக்கின்றீர்கள்? ஒருவர் குற்றம் செய்திருந்தால் உடனடியாக அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அது தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு மாற்று கருத்தை இல்லை. ஆனால் நாங்கள் நீதிக்கான அல்லது சமாதானத்துக்கான விடயங்கள் தொடர்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த குறிப்பிட்ட நபர் தொடர்பான சான்று ஆதாரங்களை முன்வைக்கிறதுக்காண்டி இவர் தடுப்பில் வைக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் கூட இந்த விஷயங்களில் ஒரு இராணுவ வீரர் என்ற அடிப்படையிலையும், ஒரு இராணுவத்திலிருந்து நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் என்ற அடிப்படையிலையும் இந்த விடயத்தை பார்க்கணும் என்ற அடிப்படையில் அவர் ஒரு கடிதம் ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார சனாயக் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதற்காகவும் அதற்கான அனுமதியை தருமாறும் அவர் கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறத காணக்கூடியமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயம் பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த சுரேஷ் செலை சம்பந்தப்பட்ட விடயம் இது இவ்வாறு இருக்க, இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பான ஒரு அழுத்தம் அல்லது அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் இது தொடர்பான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறையும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவினுடைய புலனாய்வுத்துறையும் இந்த உயிர்த்தநேர தாக்குதல் சம்பந்தமான சொன்ன தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்த்தநேர தாக்குதலை நடத்தியது ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள். இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வெடிபொருட்களும் இங்கே பயன்படுத்தப்பட இல்லை. இங்கே பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் வேறு பிரதேசங்கள், அதாவது வேறு நாடுகளில் தயாரிக்கின்ற வெடிபொருட்கள். அதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு திரவம் கூட எங்களுடைய நாட்டில் பயன்படுத்தப்படுற திரவம் இல்லை. அது வேறொரு நாட்டில் வேற ஒரு அமைப்பு பயன்படுத்திய
ஒரு திரவமும் வெடிபொருட்களும் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டன என்கின்ற அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த அறிக்கையை நோக்கி அல்லது அறிக்கையை வைத்து கொண்டு அடுத்த கட்ட விசாரணை நடந்தான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இது தொடர்பான விசாரணைகளும் இருவரும் காலங்களில் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உயிர்த்த நேர தாக்குதல் என்ற விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றது. ஆகவே இந்த குறிப்பிட்ட உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான விடயத்தில் பிரதானமாக குற்றஞ்சாட்டப்படுற இந்த அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்தில் பிரதானமாக குற்றஞ்சாட்டப்படுற 2 நபர்கள், ஒன்று சுரேஷ் செலை, மற்றது பிள்ளையார். இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளையானை இனிமேல் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் கைது செய்யப்படையில என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆளுந்தரப்பட்டு இருந்து வருகின்ற பொழுது உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர் கைது செய்யப்படுவார் என்ற விடயம் பேசப்பட்டது. ஆனால் இனிமேல் அது தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே என்னதான் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயம் ஓரளவு வேகம் எடுத்தாலும் கூட இப்படியான ஒரு சில விடயங்கள் மீண்டும் இந்த அரசாங்கத்தின விமர்சன போக்கு உள்ளாக்குற மாதிரி தான் இருக்கின்றது. ஆகவே இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கணும். பிரக்லீத் எக்லனோட கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விடயம். பிரக்லீத் எக்லனோட கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் தொடர்பாக தொடர் போராட்டங்களை தென்னிலங்கை பிறப்பிலையும் சரி வடகிழக்கு பிறப்பிலையும் சரி மேற்கொண்டு கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு போராட்டத்திலையும் அவருடைய உறவுகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மனைவி கலந்து கொண்டிருந்தால் அவருக்குரிய நீதி வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த அரசாங்கத்தில் மட்டுமில்லை, முன்னைய காலகட்டத்தில் இருந்த அரசாங்கத்தில் கூட அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. பல கடிதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. ஐநாவுக்காக கூட இந்த விடயத்தில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே பிரக்லீத் எக்லனோட கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் ஒரு குறித்த சாட்சியை மீண்டும் விசாரிப்பதற்கான அனுமதி இந்த வழக்கு தொடர்பான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு தடை விதிக்கும் வகையில் இராணுவத்தின் அதாவது பாதுகாப்பு தரப்பட்ட இருந்து அந்த விஷயம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த நீதிமன்றத்தில் அந்த தடைக்கான அனுமதி வழங்கப்படாமல் வழக்கு தொடர்னர் என்ன விடயத்தை சொன்னாரோ, அதாவது அந்த குறிப்பிட்ட சாட்சியை மீண்டும் விசாரிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் ஏகமனதாக வழங்கியிருந்தது. இருந்தாலும் கூட இந்த விடயம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ற அடிப்படையில் பாதுகாப்பு தரப்பினர் இந்த தடையை அதாவது குறிப்பிட்ட சாட்சியை மீண்டும் விசாரிப்பதற்கான தடையை அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் மனுவாக மேன்முறையீட்டு மனுவாக முன்வைக்க உள்ளதான தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். பிரக்லீத் எக்லனோட வழக்குன்றது ஒரு பெரிய அளவில் இலங்கை பரப்பில் பேசப்படுகின்ற ஒரு வழக்கு. லசந்த விக்ரமதுங்கவாக இருக்கட்டும், பிரக்லீத் எக்லனோடவாக இருக்கட்டும், இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இன்னுமே முடிவடையாமல் இருக்கின்றன. இதற்கான நீதியை பெற்றுத்தருமாறு தொடர்ந்து தென்னிலங்கை பரப்பிலையும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆகவே இந்த வழக்கு இந்த அரசாங்கத்திலேயாவது முடிவுக்கு கொண்டு வரப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுதான் இந்த எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தப்பட்ட போராட்டம். வடகிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உறவுகள் இன்றளவிலும் கூட தங்களுடைய போராட்டங்களை முன்வைச்சு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினமாகிய வருகின்ற 30ஆம் தேதி பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் கட்சி பேதமின்றி சிவில் அமைப்புகளும் இதில் கலந்து கொள்ளுமாறு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான விடயத்தினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் முன்வைத்திருக்கின்றார். சுகாஸ் அவர்கள் இந்த குறிப்பிட்ட போராட்டத்துக்கு கட்சி பேதமின்றி அனுமதி இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை தெரிவிக்குமாறு இந்த அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இடத்திலே இதனோடு தொடர்புபட்ட சில விடயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. செம்மணியிலே ஒரு அகழ்வு பணி நடைபெற்று வருகிறது. பலரும் நினைக்கலாம் அகழ்வு பணி நடைபெறுகின்றது, நீதி கிடைத்து விட்டது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்படாது, நடாத்தப்படாது செம்மணி விவகாரத்திற்கு நீதி கிடைக்கும் என நாங்கள் ஒருபோதும் நம்பவில்லை. இந்த காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கும் செம்மணி விவகாரத்துக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடையதாக இருக்கலாம் என்றும் பலமான சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இன்று செம்மணியிலே நடைபெறுகின்ற அகழ்வு பணி தெரிவு செய்யப்பட்ட சித்துப்பாத்தி மயானத்தினுடைய 4 மதில்களுக்குள் சுவர்களுக்குள் தான் நடைபெறுகிறது. ஆனால் அந்த சுவர்கள் மதில்கள் மிக அண்மை காலத்திலே கட்டப்பட்டவை. செம்மணியிலே இராணுவ முகாம் இருந்த பொழுதோ தடுப்பு முகாம் இருந்த பொழுதோ அங்கே அந்த சுவர்கள் இருக்கவில்லை.
ஆகவே சுவர்களை தாண்டி அந்த புதைகுழிகள் காணப்படுகின்றது என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய வழக்கிலே பிரதான குற்றவாளிகளில் ஒருவரான சோமரட்ன ராஜபக்ஷே சாட்சியம் அளிக்கின்ற பொழுது செம்மணி பிரதேசத்திலே வேறும் பல பிரதேசங்களில் புதைகுழிகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆகவே அவருடைய சாட்சியமும் இந்த வழக்கோடு தொடர்பு படுத்தப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் தீவக பிரதேசத்திலே பல கிணறுகள் மூடப்பட்டிருப்பதாக அறிகிறோம். அந்த கிணறுகளுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் பலர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் பலர் வெளியில் சொல்ல தயக்கப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஏனென்றால் தீவகம் சில காலங்களுக்கு முதல் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருந்த பிரதேசம். இராணுவத்தினர், இராணுவ முகவர்கள், ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்ட அரசியல் கட்சிகளால் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருந்த ஒரு பிரதேசம். அதனால் அந்த பிரதேச மக்கள் சில உண்மைகளை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். ஆகவே இந்த சர்வதேச மாநாடு நடைபெறுகின்ற இந்த 30ஆம் திகதி தமிழ் மக்கள் அதற்கு ஒட்டுமொத்த ஆதரவை வழங்குவதோடு மாத்திரம் அல்லாமல் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்னும் விஸ்வரூபமாக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் சாட்சியங்கள் அழிந்து கொண்டே போகிறது. சாட்சிகள் மரணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைய இராணுவம் இழுத்து கொண்டு போகுது. இதை அந்த பிள்ளைன்ற வயசான அம்மா அப்பா காண்கிறார்கள் என்றால் அவர்கள்லாம் கண்கண்ட சாட்சி. இப்போ காலம் போக போக அவர்களும் இறந்தால், கண்கண்ட சாட்சிகள் இறந்தால், தடயங்கள் மறைந்தால், எதிர்காலத்திலே சர்வதேச விசாரணை நடாத்தப்பட்டால் கூட அது பயனற்று போய்விடும். என்றால் சாட்சியங்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆகவே ஈழத்தமிழர்கள் இந்த நீதி காணுகின்ற பொறிமுறையை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இனியும் நாங்கள் காலத்தை வீண்விரயமாக்காது அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்தோடு மாநாட்டோடு சேர்ந்து எங்களுடைய போராட்டங்களை வீச்சாக்க வேண்டும். வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களும் சிவில் அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் நீதிக்காக போராடுபவர்களும் ஊடகங்களும் இந்த சர்வதேச விசாரணை என்ற விடயத்தை முதன்மைப்படுத்தி எங்களுடைய குரல்களை உயர்த்தி ஒலிக்காவிட்டால் நீதி என்பது காணல் நீராக கூட மாறக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. ஆகவே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய மாநாட்டை நாங்கள் வரவேற்கின்றோம். அது காலத்தினுடைய கட்டாயம் என்று பதிவு செய்கின்றோம். இந்த மாநாட்டுக்கும் அவர்களுடைய போராட்டங்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஈழத்தமிழனினதும் கடமை. அந்த வகையில் எமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையும் தனது ஒட்டுமொத்த ஆதரவை அவர்களுடைய போராட்டத்துக்கு வழங்கி நிற்பதோடு செம்மணி விவகாரம் மற்றும் தூண்டப்பட வேண்டிய பல கிணறுகள் புதைகுழிகள் இருக்கிறது. இதைவிட மிகப்பெரிய ஒரு சந்தேகம், புதிதாக விகாரைகள் முளைக்கின்றன, இராணுவ முகாம்கள் முளைக்கின்றன, அவற்றுக்கு கீழும் புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இவை அனைத்தும் தோண்டப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். உண்மையில் நடந்த ஊடகவியல் சங்கத்தில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சித்தாசிரியர் அந்த செம்மணி புதவியில் 95ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு காலப்போதில் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாண பிரதேசங்களில் அவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டது புதைக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் கருத்தொன்று கூறியிருக்கார். இதை வச்சு நீங்கள் என்ன கூப்பிடுங்க? அப்படி எதுவுமே இருக்கவில்லை. இந்த பிரதேசமானது இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் மாத்திரம் இருந்த ஒரு பகுதி மாத்திரம்தான். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. மற்றது நீங்கள் சொன்ன நபர் யார், அவருடைய பின்னணி என்ன என்று எல்லோருக்குமே தெரியும். மாநச தேர்தல்களில் கடந்த கருத்து தெரிவிக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட போவதாக புலம்பெயர் தமிழர்கள் உட்பட பலரும் தெரிவிக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இப்போதைக்கு பெரிய அளவில் அலட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த மாகாண சபை முறைமை என்பது
தமிழர்களினுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்று சொல்லி வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு பொறிமுறை. அதை ஈழத்தமிழர்களோ ஈழத்தமிழர்களினுடைய உண்மையான அரசியல் தலைமைத்துவங்களோ அதை ஒரு தீர்வாகவோ அல்லது தீர்வினுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக கூடவோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மாகாண சபைக்கான தேர்தல் நடைபெற்றால் தவறான சக்திகள் சபைக்குள் சென்று ஆட்சி அமைத்து அதை தீர்வாக ஏற்றுவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்களும் போட்டியிட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆனால் இத்தருணத்திலே மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு நேரத்தில் அது பற்றி நாங்கள் அதற்கு ஒரு பெரிய ஒரு பிம்பம் கொடுத்து கதைப்பது என்பது அந்த முறைமையை அங்கீகரிப்பது போலாகிவிடும். ஆகவே அதற்கான தேர்தல்கள் உரிய முறையில் அறிவிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். மாகாண சபை முறைமை என்பது இனப்பிரச்சினையினுடைய தீர்வோ அல்லது தீர்வினுடைய ஆரம்ப புள்ளியாகவோ கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். இப்பொழுது இந்த முதலமைச்சர் கனவிலே இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் கதிரைகளுக்காக அடிபடுகின்ற நபர்கள். அந்த கதிரைகளுக்கான சண்டையில் நாங்களும் ஒரு பங்காளியாக வருவதற்கு விரும்பவில்லை. உரிய நேரத்திலே உரிய அறிவிப்புகளை விடுவோம். தற்போது உருவாகி இருக்கின்ற இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டை பற்றி நினைக்கிறேன். உண்மையில் அந்த கூட்டு என்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பது அந்த பங்காளிகளுக்குத்தான் வெளிச்சம். அவர்களினுடைய கொள்கை திட்டம் என்ன, எதற்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் அதற்கான உத்தியோகபூர்வமான அழைப்பு எதுவும் எழுத்து வடிவத்திலே எங்களுக்கு வந்திருக்கவில்லை. அவர்கள் தமது கொள்கை திட்டம் என்ன என்பதையும் என்ன அடிப்படையில் அவர்கள் எதிர்காலத்தில் செயற்பட போகின்றார்கள் என்பதையும் தெரிவிப்பார்களாக இருந்தால் நாங்கள் அவற்றை பரிசீலிக்கலாம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றோம். ஈழத்தமிழர்களினுடைய நலன் சார்ந்த எந்த ஒரு முயற்சிக்கும் நாங்கள் ஒரு பொழுதும் ஆதரவளிக்க பின்னிற்பதில்லை. இவர்களினுடைய கொள்கை திட்டம் என்ன, இவர்கள் எதிர்காலத்தில் என்ன வேலை திட்டங்களுக்காக சேர்ந்திருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வு தேவை. அந்த தீர்வு ஆனது தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தமிழர்களினுடைய சுயநிர்ணய உரிமை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்வாகத்தான் அமையப்பெற முடியும். மற்றது ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை என்ற விடயத்திலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் தீர்வை தரும். முக்கியமான விடயம் ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தத்தையோ ஏக்கிய ராஜ்ய யாப்பையோ ஒற்றையாட்சியோ நாங்கள் தீர்வாக ஏற்க முடியாது. ஆகவே இந்த விடயங்களிலே இந்த 6 கட்சிகளினுடைய கூட்டு எத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்பது இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த 6 கட்சி கூட்டிலே இருக்கின்ற தமிழரசு கட்சி சார்ந்த நபர்கள்லாம் ஏற்கனவே அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஐக்கிய ராஜ்ய யாப்பு வரைவையே வரைந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களினுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது தெரிந்ததன் பிற்பாடு நாங்கள் அது பற்றி விளக்கமான கருத்துக்களை முன்வைப்போம். நேற்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சாணக்கிய பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டது. அதில் சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் வடகிழக்கு மக்களோட காணி உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக கொழும்பில் ஒரு மாபெரும் அறங்களை ஒன்று செய்ய போவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கிடைக்குமா? நீங்கள் அந்த மக்களோட போராட்டங்களை நீங்கள் அதிக அளவு பங்கு பெற்றினபடியால் இதுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எங்களை பொறுத்தவரையில் அதற்கான அறிவிப்புகள் உரிய முறையிலே விடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை பார்த்து நாங்களும் தலைமையும் மத்திய குழுவும் சேர்ந்து முடிவெடுப்போம். நாங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறோம். இன்றைக்கு கொழும்பில் அறகலையை செய்ய வேணும் என்று சிந்திக்கிற ஆட்கள் 2015ஆம் ஆண்டுக்கும் 2019ஆம் ஆண்டுக்கும் இடையில் பார்த்தீர்கள் என்றால் மைத்திரி ரணிலினுடைய ஆட்சி நடந்த பொழுது மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருந்தவர். அப்பொழுது அந்த அரசாங்கத்தையே இந்த சுமந்திரன் தான் இயக்குவதாக தென்னிலங்கையிலே கூட பரவலான கருத்துக்கள் இருந்தது. இவர்தான் அந்த அரசாங்கத்தை இயக்கி ஒரு ஆலோசகர் போல செயற்பட்டது. மறைந்த சம்பந்தரையா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது இந்த விடயங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. அவர்கள் அப்பொழுது தீர்மானிக்கின்ற இடத்திலே இருந்தார்கள், தட்டி கேட்கின்ற இடத்திலே இருந்தார்கள்.
ஆளுங்கட்சியோடு நெருங்கிய உறவுகளை முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் வைத்திருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் வராத சிந்தனை இப்பொழுது ஏன் வருகின்றது? அதை நாங்கள் ஆழமாக பார்க்கணும். சேதில் அந்த சிந்தனைகள் உண்மையாக மக்கள் நலன் சார்ந்து வருகிறதா அல்லது எதிர்வருகின்ற காலத்தில் மாகாண சபை தேர்தல் வரப்போவதாக சொல்லப்படுகிறது, அதுக்காக வருகிறதா? இவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம். இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும். இந்த செம்மணி அகழ்வு சம்பந்தமான விடயங்கள் முடிவுக்கு வந்த இந்த சூழ்நிலையில் இந்த அகழ்வுக்காக கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தலைவர் கட்டுலந்த அவர்கள். உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அவர் மேலும் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார். 7000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 31 பேர் பற்றின விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே இது சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அடுத்த கட்டமாக இந்த DNA பரிசோதனைகள் சம்பந்தமான விடயங்கள் நடத்தப்பட இருக்கின்றன என்கிற விஷயங்களும் பேசுபொருளாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த DNA பரிசோதனைகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள், அதாவது இந்த மரபணு பரிசோதனை உட்பட அடுத்த கட்டமான இந்த அகழ்வு சம்பந்தப்பட்ட விடயத்தில் என்ன நடக்க போகின்றது, அது சம்பந்தமாக ஏனைய பரிசோதனைகள் அனைத்துமே ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழே நடக்க வேண்டும். உண்மையிலேயே இதற்குரிய தீர்வாகவும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சார்ந்தும் ஒரு சர்வதேச நீதியைத்தான் தொடர்ந்துமே மக்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த சர்வதேச நீதிக்கு அடுத்தபடியாக ஒரு விடயம் சர்வதேச கண்காணிப்பு. சர்வதேச கண்காணிப்பின் கீழே இந்த ஒட்டுமொத்த விடயமும் நடைபெற வேண்டும் என்கிறதான் மக்களுடைய அவாவாகவும் இருந்தது. ஒரு சில இடங்களில் இந்த ஐரோப்பியாவினுடைய கண்காணிப்பு குழு இங்கே வந்திருந்தது, அது தொடர்பான விடயங்கள் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட முழுமையான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் ஒரு சரியான நீதியை பெற்றுத்தர வகையில் இடம்பெறணும். ஏனென்றால் இதற்கு முதல் நடந்த இந்த புதைக்குழிகளில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட DNA பரிசோதனைகளுடைய முடிவுகள் எவ்வாறு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு சிதிலங்களாக இருக்கலாம் என்கிற விடயங்கள் தான் பேசப்படுகிறது. ஆனால் அதில் இருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கோ அல்லது 50 வருடங்களுக்கோ மேற்பட்ட ஒரு பொருட்களாக இருந்தது தான் காணக்கூடியமாக இருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் சார்பாக பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வு வெளிநாடு சென்று வந்தால் அல்லது சர்வதேசம் சென்று வந்தாலோ அதில் இருந்து வார சில முக்கியமான விடயங்கள் கூட சில ஒரு சமரசங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறத காணக்கூடியமாக இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு சமரசமும் இல்லாத நீதி எமக்கு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் மக்களும் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இது இவ்வாறு கேட்க GL பீரிஸ் அவர்கள் அண்மையில பேசிய ஒரு விடயம் பெரிய அளவு பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சமாதான பேச்சுவார்த்தையில ஒரு அங்கமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அந்த இடத்துல நான் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் அவரோடு நெருங்கி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் அவர்கிட்ட நான் சில விஷயங்களை முன்வைத்திருந்தேன். அதாவது சமாதானம் ரீதியான விடயங்கள் இப்பொழுது வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது நல்ல விடயமாகத்தான் இருக்கும். ஏன் அதில் பின்னிக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த சமாதான பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விடயத்துக்குள்ள விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை இழுக்கிறதுக்கு நான் பல தடவைகள் முயற்சி செய்திருந்தேன், ஆனால் அது முடியவில்லை என்கிற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு விடயமும் இங்கே பேசப்பட்டிருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பான இந்த ஈழம் சார்ந்த விடயத்தில் தான் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்ந்து இருந்தார். அவர் இந்த ஈழம் எப்படியாவது நமக்கு கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். அதாவது இலங்கையினுடைய இராணுவ நடவடிக்கைகள் பெரிய அளவில் தோல்வி அடைய போகின்றது என்ற விடயத்தில் இருந்தார். ஆனால் அதெல்லாம் தலைகீழாக மாறிவிட்டன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். என்று பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் அப்பொழுது காட்டுப்பகுதிகளில் வசிச்சிருந்தார். அவரை சுற்றி உள்ளவர்கள் தான் அவருக்கு இந்த ஈழம் சம்பந்தப்பட்ட விடயம் உங்களுக்கு கிடைக்கும், தனிநாட்டு கோரிக்கை என்றது ஒரு கிடைக்கும் என்ற விடயங்களை புகுத்தியிருப்பார்களோ என்ற சந்தேகமும் தனக்கு எழுவதாக அவர் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த விடயங்களை எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது GL பீரிஸ் அவர்களும் இந்த வளமையாக இந்த விடுதலை புலிகள் சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்களுக்குரிய பட்டியலுக்கு வந்திருக்கிறார் தான் சொல்லணும். என்றால் சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விமர்சனங்களை முன்வைச்சிட்டு அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவோ அல்லது ராஜபக்ச குழாமினர் சார்ந்த விமர்சனங்களை முன்வைப்பார். என்றால் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் இருக்கின்ற ஒரே
பகடகாயாக விடுதலை புலிகளை பயன்படுத்துகின்ற ஒரு அரசியல் சூட்சுமத்தை அவர் கையாண்டிருந்தார். அதே மாதிரி தான் உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர போன்றவர்களும் தொடர்ந்துமே தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக, அரசியல் நகர்வுகளுக்காக விடுதலை புலிகள் அமைப்பினரை பயன்படுத்துவார்கள். அதாவது மஹிந்த ராஜபக்ச குழாமினர் அல்லது ராஜபக்ச குழாமினர் இந்த போரை வென்றவர்கள், மக்களோடு மக்களாக நின்றவர்கள் என்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துறதுக்காண்டி பொதுஜன பெரமுனுடைய ஆதரவாளர்களும் மீண்டும் அவர்களுடைய அரசியல் இருப்பை காட்டுவதற்காக இந்த விடயங்களை கையாளுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த ஒரு பட்டியலில் இப்பொழுது GL பீரிஸ் அவர்களும் வந்துவிட்டாரோ என்றுதான் என்ன தோன்றுகின்றது.